கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்தியாவின் பல பகுதிகளில் பல மாநிலத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. உலகத்தின் பல தேசங்களிலிருந்து சோசியல் மீடியாவில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம் இப்படி பல மொழிகளில் உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த புது வருஷம் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே அந்த கேள்வியில் ஒரு புது வருஷத்தை நம்ம பிரவேசிக்கும்போது இந்த புது வருஷத்தில் நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கும், இந்த புது வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், என் குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் என்றெல்லாம் அதை அறிந்து கொள்ள நம்முடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது. அதற்காக சிலர் கைரேகை பார்ப்பாங்க, சிலர் ராசி பலன் பார்ப்பாங்க, சிலர் மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லி, சிலர் ஜாதகம் பார்ப்பாங்க. இப்படி பல விதங்களில் ஒரு புது வருஷம் பிறந்த உடனே இந்த வருஷம் எனக்கு என் குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அறிந்து கொள்வதில் நிறைய பேருக்கு ஒரு ஆவல் விருப்பம் இருக்கும். அப்படி தானே? இந்த கடந்த வருஷம் நம்ம இப்படியே பல பாடுகள் கஷ்டத்தில் கடந்து வந்துட்டோம். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம். யாராவது சொல்லிவிட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துடும். சரி, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், அவரை பற்றி தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், அதான் ரொம்ப முக்கியம். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அதனால தான் இந்த முதல் நாளில் உங்களோடு பேசும்படி இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறார். இந்த நாளில் இப்போ தான் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வந்தோம். நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் புது வருட வாக்குத்தத்த செய்தி, ஆசீர்வாத செய்தி சொல்லி மக்களுக்காக ஜெபிப்பது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அதன் பிறகு மக்களுக்காக ஜெபிச்சுட்டு நேர உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக இதை பார்க்கிற உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹோலிகாட் டிவி மூலமாகவும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறீங்க. ஸ்தோத்திரம். சோசியல் மீடியாவில் பல என்னென்ன விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அதை அறிந்து கொள்ள நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. இந்த வருஷம் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பொதுவாக நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க, இந்த ஊழியத்தோடு தொடர்பு கூடியவங்க பல ஆயிரக்கணக்கான பேர், இப்போ லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு. எனக்காக ஜெபிக்கிறவங்க, இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்க, பங்காளராக இருக்கிறவங்க, என்ன இது மாதிரி உலகம் முழுதும் இருக்கிறாங்க. அவங்கள நினைத்து அவங்கள ப்ளஸ் பண்ணி நான் ஜெபிப்பேன். முக்கியமாக ஒரு புது வருஷம் பிறக்கும்போது அந்த நாட்கள் அதிகமாக ஜெபம் செய்வேன். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த வருஷத்துக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த வேத புஸ்தகத்தில் செப்பனியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்கிறாரு. அதில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஏன்? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அப்போ இதுவரைக்கும் தீங்குகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வந்திருக்கிறது. கடந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்ள நோய் பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு, இயற்கையினால் உண்டான அழிவினாலே உண்டான பாதிப்பு, இப்படி பல பாதிப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம்.
இப்போவும் இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னால் சீனாவில் கொள்ளை நோய் ஆரம்பிச்சிட்டு ஜப்பானில் பரவுது, அமெரிக்காவில் பரவுது, இப்போ இந்தியாவிலையும் இதை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏர்போர்ட்டில். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ஒரு பயம், மறுபடியும் லாக்டவுன் வந்துடுமோ, மறுபடியும் நம்மளை முடக்கிடுவாங்களோ, எப்போ என்ன செய்தி, இது மாதிரி பயப்படுத்துகிற காரியங்கள். இப்போ அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறோம் திரும்பவும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, இனி நீ தீங்கை காண மாட்டாய், இனி தீமையானதை நீ பார்க்க மாட்டாய். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கடந்த கால தீமைகளை நினைத்து பயப்படாத, கலங்காத, தீங்கை காண மாட்டாய். அப்போ தீங்கு காண மாட்டேன்னு என்னது? நன்மையானதை நீ காண்பாய். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருஷம் உனக்கு நன்மையாக இருக்கும், தீமையானது அல்ல, நன்மைகளை நீ காண்பாய். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இல்லைங்க, நான் கிறிஸ்தவன்லாம் இல்லைங்க, இதை நிகழ்ச்சியை சொன்னாங்க நீ பார்க்குறேன், பரவாயில்லைங்க. இயேசு கிறிஸ்தவங்களுக்குரிய கடவுள் கிடையாது. அவர் எல்லாருக்கும் உரியவர், அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால் கிறிஸ்தவங்களுக்கு தான் நான் அற்புதம் செய்வேன், கிறிஸ்தவங்களோடு தான் பேசுவேன், அப்படி இயேசு கிடையாது. அவர் உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களை நேசிக்கிறார். அதனால் அவர் வித்தியாசம்லாம் பார்க்கறது அல்ல. மத வித்தியாசம், ஜாதி வித்தியாசம், மொழி வித்தியாசம் எதுவும் இயேசு பார்ப்பதில்லை. அப்படி பார்த்தார்னா அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. அவர் எல்லாரையும் நேசிக்கணும்ல, உங்களே நேசிக்கிறார், உங்ககிட்ட பேசுகிறார். என் மகனே என் மகளே, கடந்த காலத்தில் தீமைகளை சந்தித்து கஷ்டப்பட்டுட்ட, வேதனைப்பட்டுட்ட, நஷ்டத்தெல்லாம் கண்டுட்ட, இனி நீ தீங்கை காணக்கூடாது, காண மாட்டேன், நீ நன்மைகளை காண்பாய் அப்படின்னு இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். நீங்கள் விசுவாசித்தா அதை உங்களுக்கு செய்வார். அப்போது என்ன இந்த தீங்குக்கு விலக்கி எப்படி நன்மை செய்வார்? அதுதான் இயேசு. இலவசமாய் சுகம் தருகிறவர், இலவசமாய் விடுதலை தருகிறவர். நமக்கு விடுதலை கொடுக்க, நம்முடைய சிறையிருப்பை மாற்ற சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய கையில் ஆணி அடித்தாங்க, கால்கள் ஆணி அடித்தாங்க, தலையில் முள்முடி வைத்தாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர் நினைச்சிருந்தா ஒருத்தர் அவரை தொட்டு இருக்கக்கூட முடியாது. அவ்வளோ அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், யார் அவரை தொட முடியும்? ஆனால் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், தன்னை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? உங்களுக்காக சகோதரனே, சகோதரி, உங்களுக்காக, நமக்காக, நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்முடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர தன்னை பாடுகளுக்கு அர்ப்பணித்து கொண்டார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கி மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் உயிரோடு எழுந்த பிறகும் அவருடைய கையில் அந்த தழும்புகள் இருக்கிறது. அவர் சொன்னார், யாரோ என்னை தொட்டாங்க, ஒரு கரம் என்னை தொட்டது, பாவ சாபத்தை எல்லாம் மாற்றினர். இயேசுவின் தழும்புள்ள கரம் தொட்டது. பாவத்தினால, சாபத்தினால, வியாதியா, வேதனையா, இழப்பா, சிறையிருப்பில் கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்றீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என் சிறையிருப்பையை மாற்றுங்க, ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றுங்க அப்படின்னு ஜெபிச்சா இன்றைக்கு இப்போ இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுக்கு தான் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் உங்கள் வீடுகளில் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இல்லை, முழங்கால் படியிட முடியாதுங்க, பலவீனம்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆனால் கண்களை மூடி ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறேன். முதலாவது, எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், சாபத்திலேருந்து விடுதலை வேணும். நிம்மதியே இல்லை, இந்த பாவம் அடிமைப்படுத்தி விட்டது, பாவத்தை விட முடியல, மதுபானத்தை, சூதாட்டத்தை, போதை வஸ்துகளை விட முடியல. என் குடும்பத்தில் இந்த பாவம் சாபமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவையிலே பாவமானார், சாபமானார். எனக்கு விடுதலை வேணுன்றங்க இருதயத்தில் கை வைங்க.
யாராவது அப்படி உங்களுடைய பிள்ளைகள், கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாங்க, அவங்க மேலே நீங்கள் கை வைங்க. இயேசுவே, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே, இந்த சிறையிருப்பை மாற்றுங்க. இந்த புது வருஷத்திலிருந்து எங்கள் வாழ்க்கையில் இந்த தீமை விலகட்டும். ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே இந்த சிறை இருப்பை மாற்றும், இந்த குடி பழக்கத்தில் இந்த விடுதலை தாரும், போதை வஸ்துகள் இந்த விடுதலை தாரும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும், சாபத்தில் இந்த விடுதலை தாரும். இயேசுவே தொடும், இயேசுவே தொடும். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த மதுபானத்தில் இருந்து, போதை வஸ்துகள் இருந்து, இந்த பாவ பழக்கத்தில் இந்த விடுதலை வேணும். இறக்க செய்யுங்க, மன்னிங்க. இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்களே, அந்த கண்ணீரை பாருங்கப்பா. அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் தொடுங்க, இந்த சகோதரனை தொடுங்க, இந்த மகளை தொடுங்க, இந்த வாலிப தம்பியை தொடுங்க. இன்றைக்கூட அந்த மதுபான பழக்கம் ஒளியட்டும், இன்றைக்கூட அந்த போதை வஸ்துகள் ஒளியட்டும். அந்த சிறையிருப்பில் இந்த விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சிலுவையில் இவங்களுக்காக மரித்தீங்களே, ரத்தம் சிந்தினீங்களே, இவங்களுடைய பாவத்தை மன்னிக்க சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, அதை நினைத்தருளுங்க ஆண்டவரே. இப்போ தொடுங்க, இந்த நேரம் அவளுக்கு விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடி வரியின் ஆவிகள் விலகட்டும், அந்த போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும். சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இந்த பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்கள் இரத்தத்தினால் அவங்களுடைய இருதயத்தை கழுவுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்ற வார்த்தை நிறைவேறட்டும். விடுதலை கொடுங்க. நீங்கள் தொட்டுட்டீங்க, அதுக்காக நன்றி. விடுதலை கொடுத்துட்டீங்க, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். இப்போ குழந்தைக்காக ஜெபிக்க விரும்புகிறவங்க, கணவன் மனைவி நீங்கள் 2 பேர் இருந்தால் கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி அப்படி இருந்தால் அவனுடைய வயிற்றில் கை வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிங்க. இந்த நிந்தையில் நாங்கள் இருக்கிறோம், சிறை இருப்புக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இந்த தீங்கு எங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும். இந்த வருஷமாவது ஒரு குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிங்க. ஜெபிங்க, ஜெபிங்க சகோதரி, ஜெபிங்க. சகோதரனை ஜெபம் பண்ணுங்க. தாயார் உங்களுடைய மகளுக்காக ஜெபிக்கிறீங்க, மகனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க. இந்த வருஷம் கட்டாயம் எங்களுடைய குழந்தை செல்வத்தை பிள்ளைகளுக்கு அருளணும், சந்ததியை பெருக பண்ணணும், இந்த சிறையிருப்பை மாறணும். ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே தொடுங்க, இயேசுவே குழந்தை செல்வம் தாங்க, இயேசுவே தடைகளை மாற்றுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறார் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தின். தகப்பனே, தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த நேரமுடைய வல்லமை அவளை தொடட்டும், தொடட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், மாறட்டும். அந்த சாத்தானுடைய சிறையிருப்பு விலகட்டும். கர்ப்பத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும். இந்த ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற, கெடுத்து கொண்டிருக்கிற ஆவிகள் விலகட்டும். விடுதலை உண்டாகட்டும். நீங்கள் தொடுங்க, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதும் உடைய வல்லமை உங்களை தொடட்டும். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். நீங்கள் தொடுகிறதற்காய் நன்றி. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்கள் தொடுகிறீங்க, விடுதலை தருகிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு அவருடைய கண்ணீரை தொடங்கி, அந்த சகோதரியுடைய கண்ணீரை தொடங்கி, அந்த சகோதரருடைய கண்ணீரை தொடங்கி ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் தொடுகிறதற்காக நன்றி, தொடுகிறதற்காக நன்றி. பிரேமா, பிரேமா என்கிற ஒரு மகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. உடைய கண்ணீரை இயேசு கண்டார். உடைய கர்ப்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
இந்த வருஷம் உடைய சிறையிருப்பை மாறி ஆசீர்வாதம் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வதித்து விட்டு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தொட்டு இந்த ஆசீர்வாதத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. அநேக தாய்மார் செபிக்கிறாங்க, என் மகளை ஆசீர்வதிங்க, என் மகளுக்கு நிந்த நெருக்கம் அவமானம், என் மகளுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே அப்படின்னு பல தாய்மார் செபிக்கிறாங்க. அந்த தாய்மாருடைய கண்ணீருக்கு இறங்கி ஆண்டவரே அவருடைய சந்ததியில் அவருடைய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிங்க, இப்பொழுது ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சிவகாமி என்கிற ஒரு தாயார் செபிக்கிறீங்க, உங்கள் மகளுக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால நிந்தை அவமானம் நெருக்கம் வேதனை, உங்கள் கண்ணீரின் ஜபத்தை இயேசு கண்டார். ஆண்டவர் உங்கள் நிமித்தம் உங்களுடைய மகளுக்கு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்கிறார். ஒரு விடுதலைக்காக கேட்டிருக்கிறாங்க, சுகத்துக்காக கேட்டிருக்கிறாங்க, கற்பத்தின் கனிக்காக செபிக்க சொல்லி இருக்கிறாங்க, வேலைக்காக, கடன் பிரச்சனை மாற, குடும்பத்தில் சமாதானத்துக்காக, கணவருடைய ரட்சிப்புக்கு, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு என்று எத்தனையோ பாரங்கள் ஆண்டவரே அதெல்லாம் எழுதி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவருடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை குறிப்பை அனுப்பின பிள்ளைகளுக்கு கட்டாயம் அற்புதம் செய்யுங்க, விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க, அவருடைய கண்ணீரை தொடங்க, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க, நோய்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நன்மை உண்டாகட்டும். அவங்க எல்லாம் குடும்பமாக நாங்கள் பரலோகத்தில் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய பாரமுள்ள ஜெபத்தை கேட்டார். குடும்ப ஜெபத்தை விட்டு விடாதங்க. முடிந்த வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது உபவாசத்தோடு போங்க. காலையில் சாப்பிடாம ஃபாஸ்டிங்கோடு இப்போ ஆராதனையில் பங்கு பெறுங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே வீட்டில் வந்து குடும்பமாக உட்காந்து ஒரு மணி நேரம் நல்ல பாட்டு பாடி துதித்து குடும்பத்துக்காக ஜெபிங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் காரியம், பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ், வேலைன்னா வேலை, பிள்ளைகளுடைய படிப்பு, எல்லாத்துக்காக ஜெபிங்க. இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுடைய இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே எங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம். எந்த தீங்கும் தொடக்கூடாது, கொள்ள நோய் தொடக்கூடாது, கடைசி கால ஆபத்து எதுவும் தொடக்கூடாது. அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, விட்டு விடாதுங்க. சரியாக கவனமாக ஜெபிங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். சரி, இப்பொழுதும் உங்களை எல்லாருக்கும் மறுபடி புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இந்த நடத்துவதாக. ஆமேன்.